Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு quick and easy recipe எள்ளு சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஹெல்தியான சட்னி ரெசிபி வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1 கப் அளவுக்கு எள்ளு எடுத்துர்க்கேன். ஏற்கனவே நான் எள்ளு வந்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு சுத்தம் பண்ண தெரியல அப்படினா நான் அதோட லிங்க் உங்களுக்கு கார்ட்ல கொடுக்கிறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. எள்ளு நல்லா பொரிஞ்சு நல்லா வெடிச்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வறுத்துட்டு ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்ததா 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமா பெருங்காயம், காரத்திற்கேற்ப காய்ந்த மிளகாய், கொஞ்சமா புளி, அடுத்ததா 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நல்லா ஆற விட்டுறலாம். இதெல்லாம் நல்லா ஆறி வந்ததுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸர் ஜார்ல சேர்த்து அரைச்சுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஃபர்ஸ்ட் தண்ணி விடாம ட்ரையா இப்படி அரைச்சு எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா தண்ணி விட்டீங்க அப்படினா நல்லா அரைப்பட்டு வரும். இப்போ நமக்கு எந்த அளவுக்கு சட்னியோட thickness வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நல்லா மணக்க சுவையான எள்ளு சட்னி எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். அதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு தாளிப்பு சூப்பரா கொடுத்துட்டோம் அப்படினா இட்லி, தோசை, சூடான சாதம் எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்ட்டான காம்பினேஷன். வீட்ல எதுமே இல்லாத சமயத்துல நம்ம டக்குன்னு செஞ்சிரக்கூடிய இன்ஸ்டன்ட்டான சட்னி ரெசிபின்னு கூட சொல்லலாம். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காம சொல்லுங்க फ्रेंड्स. இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காம ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Thanks for watching.